ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி என்னன்னா, செட்டிநாடு ஸ்டைல்ல எப்படி ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை செய்றது அப்டின்னா, வாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஒரு 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு கூட சொல்லுவாங்க. 2 கப் அத எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. நம்ம மாவு மெஷர் பண்ணோம் இல்லையா? அதே கப்ல 1 கப் தேங்காய் துருவுனது. 1 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு சுக்கு. டிஷ்ஷுக்கு தேவையான அளவு பெப்பர். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். அந்த கேப்பில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அதை இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 டம்ளர் தண்ணி வச்சேன் இல்லையா? அது வத்தி 1 1/2 டம்ளர் தண்ணி ஆயிடுச்சு. ஸோ மாவுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இது ஒரு இடியாப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ரெடி பண்ணால் போதும். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இடியாப்பம் ரெசிபி போட்டிருப்பேன். அங்கே யூஸ் பண்ண அதே மாவை தான் இப்போ நான் கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணுறேன். நான் அதில் சொன்ன மாதிரி இது ஹோம்மேடு மாவு. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இப்போ மாவை இந்த பதத்தில் நான் திரட்டி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு துண்டு சுக்கை எடுத்து நல்லா தட்டிடுவோம். இது ரொம்ப ஆரோக்கியமான இன்க்ரீடியண்ட். ஆனால் இப்போ இதை யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒரு ஸ்வீட்டான டெசர்ட்டில் இந்த மாதிரி சுக்கை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா பபிள்ஸாக கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 1 கப் தட்டி வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிடுங்க. இது பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை. நல்லா வெல்லம் தண்ணியில் கரைஞ்சா போதும். இது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க சுக்கை ஆட் பண்ணிடுங்க. இப்போ அது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மாவை எடுத்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை நீளமான ஷேப்லேயோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டையை உருட்டி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி தான். வெல்லமும் சுக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் சுக்கோட எசன்ஸ் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லேயர் ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும். இதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போது இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். அப்போ தான் அந்த வெல்லத்தில் இருக்கிற டஸ்ட்டு மண் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் ஃபில்டர் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக இதை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு தனியாக பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுருக்க இந்த பாகை எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தோட அந்த சுக்கு நல்லா கொதித்து எசன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் அதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த பாகை ஆட் பண்ணிடலாம். இதை மறுபடியும் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. லைட்டாக சூடானாலே போதும். ஓரளவு மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைங்களை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தள்ளி தள்ளி தனித்தனியாக போடுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை ஒட்டாமல் வரும். நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவை ரெடி பண்ணிங்க அப்படின்னா கொழுக்கட்டைங்க ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டைங்களையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொழுக்கட்டைங்கெல்லாம் வெந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு, அதாவது ஒரு கிளாஸி லுக்குக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது வெந்துட்டுருக்க டைமில் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை லைட்டாக வறுத்து எடுத்துருங்க. இது இந்த டிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி இதை வெளியில் வச்சு ஒரு 3 நாள் வரையும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி வறுத்து ஆட் பண்ணுறதுனால இது கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா தளன்னு கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் இந்த தேங்காயை ஆட் பண்ணால் போதும். இப்போது இதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமையும் அடிப்பிடிக்காமையும் உங்களுக்கு கொழுக்கட்டை கிடைக்கும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌனில். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன்.
காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சுக்கு நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பால் கொழுக்கட்டை உங்கள் பாட்டி காலத்துலேயும் அம்மா காலத்துலேயும் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த டிஷ். ஆனால் இது இப்போ நிறைய ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. இது கஷ்டம்னு யாரும் பண்ணுறதில்ல. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் இதை பண்ணி முடிச்சிடலாம். இப்போது இந்த கொழுக்கட்டை வெந்திருக்கா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அந்த கிளாஸி லுக்கும் அந்த கொழுக்கட்டையில் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பால் கொழுக்கட்டையை இறக்கிடலாம். இந்த பாத்திரத்தை பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த அளவு வச்சுருந்தோம், இப்போ எப்படி வற்றி உங்களுக்கு இந்த பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். ஒரு தண்ணி பதத்தில் இருக்கும்போதே நீங்கள் இறக்கிருங்க. ஏன்னா இது ஆற ஆற இன்னும் நல்லா கெட்டியாகும். ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருமல், சளி, காய்ச்சல் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பபாய்.